அம்மாவுடைய ஆசியோடு மறைந்தும் மறையாமல் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் அவர்களுடைய அருளாசியோடும் இன்று வருகின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக கழக பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னை இங்கே வெற்றி வேட்பாளராக அறிவித்துள்ளார்கள். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை பொறுப்பாளராக நாளைய தமிழ்நாட்டுக்கு தலைமை வகித்து நாளைய தமிழகத்தை ஆள காத்திருக்கும் நம்மளுடைய புரட்சி தமிழர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற கோஷத்தோடு எழுச்சியோடு இங்கே நாளைய முதல்வராக இருக்கும் அருமை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் காரிய ஆலய திறப்புலாவிற்கும் மற்றும் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கும் இங்கே சிறப்பான முறையிலே பல்வேறு நிகழ்ச்சிக்கு ஊழிகளே என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சரும் நிரந்தர கோயில்பட்டி சட்டமன்ற உறுப்பினரும் இங்கே நாளைய அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆகிய அருமை சகோதரர் அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்களே, எங்களோடு இங்கே எங்களுக்கு ஆலோசனை வழங்கி சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மண்டல செயலாளர் அருமை சகோதரர் VP குமரேசன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் ஜானியல் ஜாலமான் அவர்களே, இந்த மிகப்பெரிய இடத்தை எங்களுக்கு வழங்கி காரியாலயத்து மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தேர்தலிலும் இதை வெற்றிப்படியாக அமைத்துக் கொடுத்திருக்கின்ற நம்மளுடைய தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் பூலோக பாண்டியன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓட்டப்படாத சட்டமன்ற அமைப்பாளர் அருமை அண்ணன் அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் மனோகரன் அவர்களே, மற்றும் சகோதரி அமைப்பு செயலாளர் சண்முககுமாரி அவர்களே, மற்றும் இங்கே தேர்தல் பணியாற்றி களப்பணியாற்றி காத்திருக்கின்ற ஓட்டப்பிடாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அருமை சகோதரர் மோகன் அவர்களே, கருங்குளம் ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் லட்சுமணன் அவர்களே, மற்றும் இங்கே தூத்துக்குடி ஒன்றிய கழக செயலாளர் சண்முகவேல் அவர்களே, மற்றும் இங்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகு ஒன்றிய செயலாளர் கருங்குளம் ஒன்றிய செயலாளர் அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்களே, தூத்துக்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் அவர்களே, ஓட்டப்படாத மேற்கு ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் அவர்களே, கிழக்கு ஒன்றிய செயலாளர் அகில் அவர்களே, தூத்துக்குடி மத்திய ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் தேவபுரையன் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் ஜாபவரர் அவர்களே, மற்றும் இங்கே கூட்டணி கட்சி சார்பாக வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சரவணன் அவர்களே, ஓட்டப்படாரம் தேர்தல் பொறுப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் அருமை சகோதரர் வீரமணி அவர்களே, மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் அவர்களே, மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் அருமை மாப்பிள்ளை லாரன்ஸ் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற அமைச்சர ஓட்டுநர் அணி நவஜீவன் பெரியசாமி அவர்களே, மற்றும் தம்பி கவியரசன் அவர்களே,
இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கின்ற நம்முடைய மாவட்ட அண்ணா தொழிற்சங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்க செயலாளர் அருமை அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, இந்த புதுக்கோட்டை பகுதியிலே சிறப்பான முறையில் வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அவைத்தலைவர் அருமை அண்ணன் ஜான் தாமஸ் பாண்டியன் அவர்களுடைய புதல்வர் அரவிந்த் பாண்டியன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற புதுக்கோட்டை ஊராட்சி செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை சகோதரர் சாக்சன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய அருமை அண்ணன் பிரபு அவர்களே மற்றும் முருகன் அவர்களே, இங்கே தெற்கு பகுதியைச் சேர்ந்த நம்மளுடைய அண்ணன் சுடலமணி அவர்களே, வடக்கு பகுதியைச் சேர்ந்த நம்மளுடைய சகோதரர் முனிசாமி அவர்களே, தெற்கு பகுதியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற பொன் நடராஜன் அவர்களே, மற்றும் வடக்கு பகுதியிலே பொன் அழகு பாண்டியன் அவர்களே, தூத்துக்குடி மாப்பிள்ளை ஒருங்கி ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் ராஜ்கபர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய கழகத்தின் மாவட்ட பொருளாளர் அருமை சகோதரர் ஆரோன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய வடக்கு மாவட்டத்தின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அவைத் தலைவர் அருமை சகோதரர் அமர்ராஜ் பாண்டியன் அவர்களே, மற்றும் இங்கே திரளான முறையிலே வருகை தந்திருக்கின்ற கிளைக்கழக நிர்வாகிகளே, ஒன்றிய கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, அனைத்து கட்சியின் சார்பாக கலந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் கழக தோழர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை உங்களுடைய பொறுப்பாதங்களிலே சமர்ப்பித்து, நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடணும் அப்படின்னா அதை பரிமாறணும், அதை பரிமாறக்கூடியவர்களா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி வயல்ல நெல் விளைஞ்சிருக்கு, அந்த நெல்லை அறுவடை செய்து கொண்டு சேர்க்கணும். அந்த சேர்க்கக்கூடிய கடமையிலே நம்முடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், தோழர்கள், நம்மளுடைய நிர்வாகிகள் எல்லாரும் நீங்க இருக்கீங்க. அந்த வகையில் உங்களை எல்லாம் நம்பித்தான் நாங்க தேர்தல் இருக்க. நீங்க தான் எங்களுக்கு உயிர் கொடுக்கிற நம்மளுடைய தோழர்கள், நண்பர்கள், உறவினர்கள். அதனால எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல அவங்கவுங்க பகுதியில் நீங்க நிச்சயமா நம்முடைய வாக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குக்கு மேல இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதை சிந்தாம சவராம சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் இடத்துல தான் இருக்கு. ஏன்னா இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி அமையணும். எடப்பாடி அவர்கள் தமிழகத்தில் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். இன்றைக்கு அந்த நோக்கில் மக்கள் செல்வர் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கி போல் செயல்படுவதற்கு ஒரு வழியை காட்டியிருக்காரு. அதில் எந்தவித மனமாற்றமும் எங்களுக்கு இல்லை. அவர்கள் சொன்னாங்க, நம்ம அமைச்சர் சொன்னாரு, நம்ம ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருக்கு, எந்த அதே உண்மைதான். அதே மாதிரி நம்ம அண்ணன் அவர்களும் சொன்னார்கள், நம்முடைய எடப்பாடி அமைச்சர் பங்காளியாக இருந்து சண்டை வந்தோம். இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற நிகழ்வு தான். அதனால எந்த ஒரு மனமாட்சியும் இல்லாமல் நானும் 10 நாள் அலையிறேன். எந்தவித கருத்து வேறுபாடு யார்கிட்டையும் தெரியல. ஏன்னா இதுல எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நான் ஏற்கனவே அறிமுகம் செய்யப்பட்டு இங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றதனால் என்னை எல்லா இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாகத்தான் இன்னும் இன்று பார்க்கின்றார்கள். நாங்கள் அந்த வகையில் இருக்கின்ற இடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் புரட்சி தலைவியின் வழியிலே, புரட்சி தலைவியின் வழியிலே தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்ட மக்கள் செல்வர் அவர்கள் புரட்சி தலைவியால் வளர்க்கப்பட்டவர். அந்த வகையிலே நாங்கள் புரட்சி தலைவியின் ஆட்சிக்கு பங்க வரக்கூடாது. ஒரு சாதாரண தொண்டனும் கிளைக்கழக செயலாளரும் கூட உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் என்ற
ஒரு உயரிய நோக்கு இருக்கின்ற காரணத்தினால் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் சரி, என்னை போல சாதாரண ஒரு தொண்டன் கூட எந்த ஒரு பொறுப்புக்கு வர முடியும் என்பதற்கு இந்த நிகழ்வே ஒரு மிகப்பெரிய சான்றாகும். அதில் உங்களுடைய உழைப்பு இருந்தால் மட்டும் நிச்சயமாக நம்ம வெற்றி பெற முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். நமக்கு இன்றைக்கு 3 மிகப்பெரிய நம்ம கூட்டணி வலுவா இருக்கு. அதை ஒருங்கிணைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார். அந்த வகையிலே நீங்கள் எந்தவித எல்லா வகையிலும் எல்லாமே நாங்கள் உங்களை நிச்சயமாக தேர்தல் பணிக்குழு சார்பாக உங்களை சந்தித்திருக்க ஆட்கள் வரும். நம்ம இன்றைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால எந்த வகையிலும் நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஓட்டப்பட்ட தேர்தல் பொறுப்புகளாக எனக்கு அருமை அண்ணன் சகோதரர் எங்களுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் மனோகரன் அவர்களை நியமித்திருக்கிறார், எங்களுடைய மண்டல செயலாளர் அவர்கள். அதனால நாங்கள் நம்மளும் அன்னைக்கு ஒரு சிறிய நிகழ்வு நடத்தி இந்த தொகுதியினுடைய வெற்றிக்கு இங்கே ஒரு அமைப்பு எப்படி செயல்பட வேண்டும், அதிமுகவுடைய தலைமை, தமிழ்நாட்டின் தலைமை, தேசிய தலைமை நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இருப்பதை போல் அதிமுகவின் தலைமையிலே செயல்பட வேண்டும் என்று அன்றைக்கே நாம் அறிவித்து விட்டோம். அந்த வழியிலே நீங்கள் ஒருவர் விட்டு கொடுத்து சென்றால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். அந்த வகையில் என்ன நடக்கும் என்பதை நாம் அழைக்கவில்லை என்ற எண்ண வேண்டாம். இங்க நிற்கின்ற வந்திருக்கின்ற ஊரில் இருக்கின்ற நம்முடைய பகுதியில் இருக்கின்ற கிளை கழகத்தில் இருக்கின்ற ஊராட்சி கழகத்தில் இருக்கின்ற பூத்தில் இருக்கின்ற வாக்காளர்கள் அனைவரும் நாம் தான் வேட்பாளர் என்கிற எண்ணத்திலே நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். யாரும் சொல்லல அப்படிங்கிற மனம் கூடாது. வேட்பாளர் களத்துல வந்துட்டோம், நீங்க தான் வேட்பாளருங்கிற எண்ணம் வரணும். உங்களுக்கு ஒரு தலைவலியும் காய்ச்சல் தனக்கு வந்தா தான் தெரியுங்கிறது நினைப்பே இருக்கக்கூடாது. அதனால நீங்களே முன்னின்று நாம் தான் வேட்பாளர், அண்ணனுக்காக உழைப்போம், கட்சிக்காக உழைப்போம், அண்ணன் டிடிவிக்காக உழைப்போம், நம்மளுடைய மோடிஜிக்காக உழைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். நம்முடைய அன்புண்ணி ராம்தாஸ்க்காக உழைப்போம், அவர்கள் தான் நம்முடைய வேட்பாளர் நிப்பாட்டிருக்கார்கள், நம்முடைய ஜான்பாண்டியன் அவர்களுக்காக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நீங்க வரணும். அதனால வேட்பாளர் எல்லாரையும் கூப்பிடல வைக்கலங்கிற எண்ணம் நிச்சயம் வரக்கூடாது. நம்ம பொறுப்பாளர்கள் நம்மளுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் அனைவரையும் தொடர்பு கொள்வார்கள். அந்த வகையில் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை உங்களை இந்த நேரத்தில் நான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கின்றேன். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றால் இங்கே நடக்கின்ற பாருங்க, நம்முடைய வேடனத்தில் அமர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொல்லை, சிறுமியிலிருந்து பெரியவர் வரைக்கும் பாலியல் தொல்லைமைகள் இருக்கு. எடப்பாடி அவர்கள் கருணை தொகை 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு, 2,000 ரூபாயை நம்முடைய தொகையை உயர்த்திருக்காரு. இப்படி நிறைய நலத்திட்டங்கள். அதே மாதிரி அம்மா நமக்கு நிறைய திட்டங்கள். இன்னைக்கு எங்கே கேட்டாலும் அம்மா இருந்திருந்தால் அப்படிங்கிறது இருக்கு. அதனால அம்மாவுடைய இடத்துல நம்முடைய புரட்சி தலைவர், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை அமர்த்த வேண்டும். அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாகவும் தேசிய கூட்டணி சார்பாகவும் நீங்கள் எல்லாம் உறுதுணையா இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது மட்டுமல்லாமல் என்னை நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பொறுப்பாளர் தொட்டு பணிந்து என்னுடைய வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.